பாரு, சாப்பிடு. வேண்டாம் வள்ளிமா. இந்த வீட்ல யாரு கவலையா இருந்தாலும் முதல்ல ஓடி வந்து ஆறுதல் சொல்றது, தைரியம் சொல்றது, சாப்பிட வைக்கிறது எல்லாமே நீதானே. இப்ப நீ வேணான்னு சொன்னா நான் அப்படியே போயிடணுமா? வீரா, அழாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டலம்மா. அப்படிலாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்தா, நீ சாப்பிடு. வேண்டாம்மா. வீரா, இங்க பாரு, சண்டை போடுறதா இருந்தாலும் அழுறதா இருந்தாலும் உடம்புல தெம்பு வேணும்ல. மாற ஒரு நாள்ல வெளியில வந்துருவான் பாரு. அவனை நம்ம அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். அவன் வந்து என் பொண்டாட்டி ஏன் சாப்பிட வைக்கலன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? சாப்பிடுறா. வீரா, அழாதம்மா. இங்க பாரு, சாப்பிடும்போது அழுதா தொண்டை அடைச்சுக்கும். சாப்பிடு, சாப்பிடுறா. போதும் வள்ளிமா. கொஞ்சம். வள்ளிமா, இந்நேரம் அவனுக்கும் சாப்பாடு கொடுத்துருப்பாங்கல்ல, அவனும் சாப்பிட்டுருப்பான்ல. அவனுக்கு அந்த சாப்பாடு பிடிக்குமாமா? இங்க பாரு, நானே அதை பத்திலாம் யோசிக்க கூடாதுன்னு இருக்கேன். மாறன் என்ன நினைச்ச நீ? அவெல்லாம் தைரியசாலி. அதெல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிடுவா. நீ சாப்பிடு, சாப்பிடுமா. இல்ல, போதும்மா. எதுக்கெல்லாம் நான் எதுக்கு ஃபீல் பண்றேன்னு பாக்குறவங்க நினைப்பாங்க. ஆனா முடியலம்மா. தப்பே செய்யாம உள்ள இருக்கா, தாங்கிக்கவே முடியல. வீரா, மாறனுக்கு ஒன்னும் ஆகாது வீரா. அவன் கண்டிப்பா வந்துருவான். ஒரு நாளுங்கிறது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிரும். நான் அவனுக்கு மட்டும் அண்ணன் இல்ல, உனக்கும் அண்ணன் தான். உன் லைஃபை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் வீரா. மாறனை வெளியே கொண்டு வர என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். ஆனா என்ன, உனக்கு எதிராக ஹீரோயிசம் பண்றதுதான் ஒரு கிக்கே இருக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவையும் நீ ஏதாவது பண்ணுவ, நான் அதை பண்ணாதன்னு சொல்லுவேன். எப்படியும் நீ எதை கேட்க மாட்டேன். கடைசியில எப்பவும் நடக்கிற மாதிரி நான் ஜெயிச்சிருவேன், நீ மொக்க வாங்கிருவ. ஒரு மாதிரி போர் அடிக்குது. வீரா, இப்போ உன் புருஷன் இருக்கான்ல, அவன் ஜெயில இருக்கான், அத மறந்துடாத. கரெக்ட் தான், என் புருஷன் இப்போ ஜெயில தான் இருக்கான். இத்தனை நாளா பாவம் நீயும் ஏதோ சதிலாம் பண்ணி தோத்து போயிட்டு இருக்க. அதான் சின்னதா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கான விட்டுருக்கேன். சந்தோஷமா இருக்கா? இல்ல ஏதாவது ட்ரீட் வைக்கணுமா? அப்படியே ரூமுக்கு போயிட்டு ராத்திரி எல்லாம் தூங்காம ஒரு நோட் எடுத்துக்கோ. அப்புறம் என்னெல்லாம் சதி பண்ணலான்னு யோசிச்சு முடிவு பண்ணு. அது எல்லாத்தையும் நான் ஈஸியா காலி பண்றேன். உன் அக்காவை நீ ரொம்ப சாதாரணமா எடை போடுற. இது உன் ஃபியூச்சருக்கு நல்லது இல்ல செல்லம். வணக்கம் மேடம். ஒன்றும் இல்ல, நம்ம தியாகி அங்க தூங்கிட்டு இருப்பார்ல, அவரை கொஞ்சம் காட்டுங்களேன். ஓகே.
வணக்கம் மேடம். ஏதாவது செய்யணுமா மேடம்? நான் சொல்றேன். மேடம் போதும், கட் பண்ணுங்க. சரி சரி மேடம். உன் புருஷனை சுத்தி 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? கொலைகாரனுங்க, மோசமானவனுங்க. உன் புருஷனோட பாதுகாப்புக்கு நான் தான் அவனுங்கள பாடி கார்டா வச்சிருக்கேன். இப்ப சொன்னாலும் சத்தமே இல்லாம மொத்தமா முடிச்சிருவாங்க. என்ன அப்படி யோசிக்க வச்சிராத வீரா. ஏன்னா உன் புருஷனை கொல்றது என் நோக்கமே இல்லை. அவனை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செய்யணும். அதுக்கு அவன் உயிரோட இருக்கணும்ல. என்ன சொல்லு.